2, 3, 4. Swaggy lady on the floor. I'm always chicken trending cause my body love it. Presta. Presta Premium Women's Wear. Let your body love it. வெளிப்படையா இருக்கிறதெல்லாம் உண்மை ஆயிடும். உண்மை சில நேரம் வெளிப்படையாவும் இருக்கிறது இல்ல சார். லவ் பண்றேன். நீ கேயா? பத்திரிகையாளர்களின் பாராட்டு மழையில் ஃபயர் பிப்ரவரி 14 முதல் உலகெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். ஒரு பொண்ணும் பையனும் பைக்ல போனாலே லவர்ஸ் நினைக்கிறது இல்ல, திருந்துங்கடா. டுகே பாய், என்னோட சினிமா எக்ஸ்பீரியன்ஸ்ல சொல்றேன், ட்ரையாங்கிள் லவ் ஸ்டார்ட் ஆயே தீரும். உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. உங்களுடைய யூனிட்டுக்கே பெட் ஹீரோன்னா சரத்குமார் இல்லையா? ரவிக்குமார், ஆர்பி சௌத்ரி, உங்களுக்கு எல்லாருக்குமே சேர்த்து. அவருக்கு உங்களுக்குமான நட்பை சொல்லுங்கள். சரத் சார் அப்போலேருந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிளான ஆள். இந்த ஃபார்மாலிட்டிலாம் இல்லை, எப்போ போனால் ரூமுக்கு போகலாம், இல்லை வீட்டுக்கு போனால் கூட எப்போனா வீட்டுக்கு போகலாம். ரொம்ப தங்கமான மனுஷன், ரொம்ப கரெக்டாக இருப்பார், எல்லாத்துலேயும் டைமிங் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருப்பார். அதுக்கப்புறம் அவரை வச்சு ஒரு படம் பண்ணேன், திவான்னு. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக போர் தொழில் நடித்தேன். அப்புறம் அவங்க டாக்டர் மேரேஜுக்கு கூப்பிட்டாரு, அதுக்கு போய்ட்டு வந்தேன். நல்ல ரிலேஷன்ஷிப்பு தான் சரத் சாரோட. நீங்கள் அதிகமான படங்கள் பணியாற்றிய தயாரிப்பாளர்னா சௌத்ரி தானே? ஆமாம், 19 படம் ஒர்க் பண்ணேன்னு நினைக்கிறேன் சூப்பர் குட்டில். மிஸ்டர் ரோமியோ வரைக்கும் ஒர்க் பண்ணேன். மிஸ்டர் ரோமியோவில் தான் சௌத்ரி சார் வந்து பையன் சுரேஷ் அப்போ தான் வராரு. வரும்போது சுரேஷுக்கு வாய்ஸ்லாம் எதை கற்றுக் கொடுத்துட்டு போ அப்படின்னாரு. சரி சொல்லி சுரேஷுக்கு வாய்ஸ்லாம் எதை கற்றுக் கொடுத்துட்டு அங்கேருந்து வெளில வந்தேன். ரொம்ப கால்குலேட்டடான தயாரிப்பாளர், ரொம்ப பட்ஜெட்டு எல்லாமே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிற ஆள். அப்படி அவருக்குமே நிறைய தப்பு நடந்து போச்சு. செங்கோட்டை, மிஸ்டர் ரோமியோ, அப்புறம் என்ன நிறைய படம் அவருதும் பட்ஜெட் ஏறி போய் நிறைய பிரச்சனையும் அவரும் ஃபேஸ் பண்ணார். என்ன பண்ணுறது, நம்ம கையில் இல்லையே அது. சில டைரக்டருங்க அப்படி இருக்காங்க, இல்லாட்டி சில ஹீரோக்கள் பண்ணுற பிரச்சனையில் டேட்டு கொடுக்காம டேட்டு தள்ளி போய் அது படம் வந்து வராமல் போய் லேட்டாகி அப்போ கண்டென்ட் பழைய கண்டென்ட் ஆகிடுது. அவரும் இப்போ ரொம்ப கரெக்டான மனுஷன். அதெல்லாம் வந்து நம்பி ஒரு வீட்டில் வந்து அரிசி ஒலை வச்சுட்டு போகலாம், சாயங்காலம் காசு வந்துடணும், அந்தளவு நம்பிக்கையான ப்ரொடியூசர் சௌத்ரி சார். பெஸ்ட்டு குவாலிட்டி ஆஃப் சௌத்ரி என்ன? வார்த்தையை காப்பாற்றுவார். அதான் ஒரு ப்ரொடியூசருக்கு தேவையான மேட்ரு. அதில் பர்ஃபெக்டாக இருப்பார். அது டைரக்டர் ஆகட்டும், இல்லை ஒரு லாஸ்ட்டு வேலை பார்க்குற ஒரு ஆஃபீஸ் பாய் ஆகட்டும், அவனுக்கு மூணு பண்ணுறேன்னு அவர் வாயிலேருந்து வந்துச்சுன்னா எக்ரிமெண்ட் தேவையில்லை, அந்த வார்த்தை போதும், டெஃபினட்டாக பண்ணிடுவார். ரவிக்குமாருடைய முதல் படத்துலேயே நீங்கள் பணியாற்றிங்களா அவரோட? புரியாத புதிர்லேருந்து? ஆமாம், புரியாத புதிர்லேருந்து டில் படையப்பா வரைக்கும் நான் தான் அவர் எல்லா படமும் மேனேஜர். ரவிக்குமார் சார்ட்ட வந்து அவர் அசிஸ்டண்டாக இருக்கும்போதுலேருந்து நான் வந்து அவர் அசிஸ்டண்டாக இருக்கும். இந்த படம் வந்து ராஜா ராஜாதான் படத்தில் வந்து ஒரு கோ டைரக்டர், நிவாஸ் சார் படத்தில். அப்போ ராமதாஸ் வந்து டைரக்டரு, இவர் டைரக்டர் வந்து கோ டைரக்டர். அப்போலேருந்து எனக்கு பழக்கம். அப்போலேருந்து அப்படியே வந்து அவர் இப்போ டைரக்ட் பண்ணுற ஃபஸ்ட்டு படம் புரியாது போகும்போது நான் ராஜ்கமலில் மந்த்லி சேலரி 400 ரூபாய்க்கு ஒர்க் பண்ணிக்கிருக்கேன். அப்போ அங்கே குணா படம் எடுக்கிறதா சொல்லி எடுக்கல இழுத்துக்கினே இருக்குது ஒரு 8 மாதமாக. அப்போ முதல்ல வந்து சந்தன பாரதி டைரக்டர் கிடையாது, அப்போ ராஜீவ்குமார் டைரக்டர், மலையாள டைரக்டர். சாணக்கியம் பண்ணார்ல, அவர் தான் முதல்ல குணாவுக்கு டைரக்டர். அப்போ அவர் டெய்லி பிக்கப் பண்ண வேண்டியது. வீக்லி 2-3 நாள் வருவார் திருவனந்தத்துலேருந்து. போய் பிக்கப் பண்ணி அவர் புட்லன்ஸ் ரூம் போட்டு கொடுத்து சாரோட மீட்டிங் முடிச்சுட்டு இப்படியே ஒரு 5-6 மாதம் போச்சு ஷூட் போகிற லெவலில். அப்போ தான் ஒரு நாள் ரவிக்குமார் சார் என்னை பார்த்து, நாளைக்கு வந்துருச்சு சௌத்ரி சார் ஆஃபீஸ்ன்னு சொல்லி, நான் இப்படி படம் டைரக்ட் பண்ண போகிறேன்னாரு. அப்போ தான் புரியாத புதிர் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே அதுலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். இல்லை இன்றைக்கி வரைக்கும் போயிட்டு. புரியாத புதிர் நாயகன் ரவி, நம்ம ரகுவரனோட உங்களுடைய நட்பு எப்படி இருந்தது? அருமையான நடிகர். அதுவும் அது வந்து நோ டவுட். ஃப்ரேமில் மொத்தமாக சாப்பிட்டு போயிடுவார் எல்லாரையும். கார்த்தியா தானே சொல்லுவாங்க? ஆமாம், கார்த்தி எப்போ சார் வர்றதான் லேட்டு. வந்தாருன்னா 12 பக்கம் கொடுங்க, அப்படியே பார்த்துட்டு டக்குன்னு ஒரே அடி அடித்து தூக்கி போட்டு போயினே இருப்பாங்க. அதே மாதிரி டான்ஸ் மூமெண்ட்லாம் கொடுத்தா அவ்வளோ பெரிய மூமெண்ட் அப்படியே உட்காந்து இப்படி தான் பார்ப்பார். பார்த்து ஓகேன்ட்டு அடுத்த டேக்கு ஒரே டேக்கில் மொத்த சாங்கி பண்ணி நடித்து கொடுத்துட்டு போயிடுவார். நடிகைகளில் யார்
ரொம்ப அனுசரித்து உடனடியாக உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற நடிகர் தான் உங்களுடைய பார்வையில்? மீனா வந்து ரொம்ப ஃப்ளெக்சிபிள். ஐ திங்க் ரோஜா, அப்போ அந்த டைம் வந்து சிம்ரன், அப்புறம் யார் சௌந்தர்யா, ரம்யா கிருஷ்ணன், எல்லாம் ரொம்ப ரொம்ப இப்போ அப்போல்லாம் நாங்கள் வந்து ஃபேமிலி மாதிரி தான் நான் பழகிக்கணும். இப்போ மாதிரி இந்த கேரவன் கல்ச்சர்லாம் இல்லை. அப்போ எல்லாருமே ஒரே மரத்தில் உட்காந்துருப்போம், ஒரே வண்டியில் எல்லோரும் போவோம். அப்போ இவ்வளோ அசிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. மொத்தம் 2 பேர் தான், ஒரு ஆள் ஹேர் ட்ரெஸ்ஸர், ஒரு ஆள் அசிஸ்டன்ட், அப்படி தான் இருப்பாங்க. இப்போ தானே ஒரு ஹீரோயின் எடுத்துக்கிட்டால் 12 பேர் வராங்க, பவுன்சர்ஸ் அது இதுன்னு. ஒரு ஹீரோயினுக்குன்னா ஒரு 3 வண்டி வரணும், தனியாக 3 இன்னோவா பின்னாடி போகணும். ஒரு இன்னோவா பவுன்சர்ஸ், ஒரு இன்னோவா அசிஸ்டண்ட்டு, ஒரு இன்னோவா அவரோட மேக்கப்பான அந்த சீஃப் டெக்னீஷியன் மட்டும், இப்படி 3 வண்டி போய். இப்போ கல்ச்சரே மாறிடுச்சு. அதனால் இந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப கம்மியாகிடுச்சு. அப்போல்லாம் நாங்கள்லாம் வந்து ரொம்ப கேஷுவலாக ஃப்ரெண்டாக இருப்போம். அவுட்டோர் ஃபாரின்லாம் ஷூட் போனால், இப்போ US UK எல்லாம் போகிறோம், நியூசிலாண்ட்லாம் போனால் நைட் ஆச்சுன்னா எல்லோரும் ஒன்றா தான் ரெஸ்டாரண்ட் நடந்து போய் சாப்பிட்டுட்டு, அந்த பனிலையும் குளிர்லையும் அப்படியே நைட்டு போய் டின்னர்லாம் சாப்பிட்டு ரூமுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருந்த டைம் வந்து. ஐ திங்க் எல்லா ஹீரோயினும் நல்லா, இப்போ பெருசாக குறை சொல்கிற மாதிரி அப்போ எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. ஹீரோயினை பற்றி எல்லா ஹீரோயினுமே ரொம்ப ஃப்ளெக்சிபிள். சம்பளம் மேட்டர்லையும் சரி, கொடுத்தாலும் பரவாயில்ல சார், நீங்கள் கேரண்டினா ஓகே சார் வந்து நடித்து கொடுத்துருவாங்க. அதனால் பேமெண்ட் விஷயத்துலேயும் அப்புறமா நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் பிடிச்சி சொல்லி. வணக்கம் சார். சார் வணக்கம் சார். தேனபு சார் வணக்கம் சார். சார் ஒரு கொஸ்டின் சார் எனக்கு. சார் இப்போ மினிமம் கேரண்டிக்கான நடிகர்கள் இல்லாமல் தமிழ் சினிமாவில் வறட்சியானது தான் ப்ரொடியூசர்ஸ் வந்து நிறையா பேர் இதில் காணாமல் போன காரணமாங்க சார். இப்போ 60, 70 பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு ஒரு தனிபாணி இருக்கும், சிவாஜிக்கு ஒரு தனிபாணி இருக்கும், ஜெயசங்கர் சாருக்கு ஒரு தனிபாணி இருக்கும், எம்னிகாசன் சாருக்கு ஒரு தனிபாணி இருக்கும். அது அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆச்சு. ரஜினி சார், கமல் சார் காலத்தில் பார்த்தீங்கன்னா மினிமம் கேரண்டி பார்த்தீங்கன்னா ராமராஜன் சார், சரத்குமார் சார், விஜயகாந்த் சார், சத்யராஜ் சார், மோகன் சார் அப்படின்னு நிறைய பேர் இருந்தாங்க. அடுத்த கட்டத்தில் இன்றைய தலைமுறையில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சூப்பர் ஸ்டார் ஆகணும் அப்படின்னு ஒரு கனவோட எல்லாருமே ரஜினிகாந்த் பாணியை பின்பற்றதுக்காக ஆக்ஷனில் இறங்குனாங்க. டைரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பிரமாண்டமாக எடுக்கணும் அப்படிங்கிற போனது தான் சின்ன சின்ன தயாரிப்பாளர் காணாமல் போனதுக்கான காரணமாக இருக்குமா சார்? அது எப்போதுமே இருக்குங்க. இப்போது ஒரு பீரியடில் இப்போ ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்கவுங்க தொழிலை கரெக்டாக பண்ணால் இருக்க ஸ்டாண்ட் பண்ணது சொன்னது ஒரு நியாயமான விஷயம். முன்ன வந்து என்ன இருந்தாலும் படத்துடைய தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய லாஸ் இருக்காது. ஒரு இப்போ ஜெய்சங்கரோ முத்துராமத்தோ ஒரு மினிமம் கேரண்டி இருந்தது, படங்கள் பெருசாக போகலைன்னா கூட. ஆனால் இப்போ அந்த சூழ்நிலையில் அதன் காரணமாக தான் தயாரிப்பாளர் வரலன்னு கேட்குறாரு. அது வந்து நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், அது உண்மையான விஷயந்தான். இப்போ மினிமம் கேரண்டின்றது சாதாரண நடிகர்கள், பெரிய நடிகர்களுக்கே இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நன்றி சார். தயாரிப்பு செலவு இன்றைக்கும் நீங்கள் படம் எடுத்திருந்த காலகட்டத்துக்கு எவ்வளோ ரேஞ்சு வித்தியாசப்படுதுன்னு நினைக்கிறேன்? இன்றைக்கி மார்க்கெட்டு வந்து பெருசாகிடுச்சு இல்லையா? அன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு படம் வந்து 50லேருந்து 60 பிரிண்ட் ரிலீஸ் பண்ணோம்னா இன்றைக்கி வந்து 100லேருந்து 300 பிரிண்ட் ரிலீஸ் ஆகுது. அதுக்கேற்ற மாதிரி இப்போ பட்ஜெட் ஏறி இருக்குது. இப்போ அன்றைக்கி இருக்க மணி மார்க்கெட்டு வந்து என்ன, கோல்டு அன்றைக்கி என்ன ரேட்டுங்கிற மாதிரி தானே. அன்றைக்கி கோல்டு வாங்கி வச்சுருந்தா பவுனே அன்றைக்கி வந்து 60 ரூபா 600 ரூபாக்கெல்லாம் இருந்த டைம் வந்து இன்றைக்கி வந்து 50,000 ரூபா பவுன் ஆயிடுச்சு. தான் இதை வச்சு பட்ஜெட் ஏறிச்சுன்னு சொல்ல முடியாது. அந்தந்த காலகட்டத்துக்கு அவங்க வேலை பார்க்குறதுக்கான சூழ்நிலையும் ரேட் எல்லாமே ஏறிடுது இல்லையா? அப்போ அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ரேஷியோ ஏறும்ல. இல்லை, இன்றைக்கு பல தயாரிப்பாளர்களால் படம் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. அது இந்த கார்பரேட் கம்பெனிங்கிறதோட டைப்பில் வந்து இப்போ இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய படங்கள் எந்த படம் பார்த்தாலும் கார்பரேட்டரோட ஆதிக்கம் தானே ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா ஒரு ஹீரோவை பொறுத்தவரையும் ஒரு மெச்சோர்ல ஆர்டிஸ்ட்டை பொறுத்தவரையும் இந்த கம்பெனினா பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி. இப்போ லைக்கா பண்ணுது அப்படின்னா ஓகே, ரிலையன்ஸ் பண்ணுறாங்க ப்ரொடியூஸ் பண்ணால் ரிலையன்ஸ் ப்ரெசன்ஸும் வந்துன்னா நமக்கு பணத்துக்கு பிரச்சனை இல்லை. இண்டிபெண்ட் ப்ரொடியூசர்ஸ் அதனால தான் காணாமல் போனது. அதனால் இண்டிபெண்ட் ப்ரொடியூசருக்கு வந்து பண்ண முடியும்னா விரல விட்டுன்ற மாதிரி இப்போ ஒரு 4-5 ப்ரொடியூசர் தான் இருக்காங்க. அதுக்கேற்ற ஹீரோ இருந்ததுன்னா வெளில ஃபண்டு வாங்கி அவங்க அந்த டேட்டுக்குள்ளே படத்தை பண்ணி ரிலீஸ் பண்ணுறாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து ரொம்ப ப்ரொடியூசர்ஸ் கம்மியாகிட்டாங்கன்னு தோணுது. நீங்கள் பட தயாரிப்பை தொடராததுக்கு என்ன காரணம்? ஒன்று வந்து ஏஜ் ஆயிடுச்சு, இன்னொன்று வந்து பொண்ணு 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணுற வயசாகிடுச்சு. இன்னும் இப்போ வந்து ரொம்ப ரிஸ்கெல்லாம் இருக்கக்கூடாதுங்கிற ஒரு பயம், வேறு ஒன்றும் இல்லை. வேறு என்ன, இந்த கார்பரேட்டரோட மேட்டர் சொன்னல, கார்பரேட் குரூப்பை வந்து பயங்கர ஆதிக்கம் பண்ணுது. அவங்களோட நமக்கு வந்து அந்தளவு டைப் இல்லை. எல்லாம் வந்ததுன்னா ஒரு காலத்தில் பண்ணுவோங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது.
படம் பண்ணாமல் வேறு தொழில் எனக்கு தெரியாது. நீங்கள் இப்போ எவ்வளோ படம் தான் என்கிட்ட கொடுத்தாலும் இப்போ சினிமா தவிர வேறு எதுவுமே எனக்கு சுட்டு போட்டால் கூட தெரியாது. அதனால் நான் திருப்பி சினிமா தான் பண்ணி ஆகணும். ஐ திங்க் வெயிட்டிங் ஏதோ ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்துன்னா பண்ணணும். பேர் ரகு, அவினாசிலிருந்து பேசுகிறேங்க சார். சொல்லுங்க ரகு. பிஎல் தேனப்பன் சார், உங்களுக்கு ஒரு ராயல் சல்யூட் சார். சல்யூட் எதுக்குன்னா, சாய் வித் சித்ரால நீங்க வந்து பேசும்போது அவர் சொல்லி கேட்டாரு, இத்தனை வருட திரையுலக அனுபவத்துல நீங்க ரொம்ப பெருமையா நினைக்கிற விஷயம் எதுன்னு சொன்னதுக்கு, காதலா காதலா படம் ஆரம்பிச்சதுமே எனக்கு எல்லா ஏரியாவுக்கு லாபம் வந்தது, அது ஒண்ணு. அதுக்கப்புறம் பேரன்புன்னு ஒரு படத்தை நான் எடுத்ததை வச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன்னு. சமூகத்துக்கு நல்ல கருத்து சொல்ற, லாபம் வருதோ இல்லையோ லாப நோக்குல இல்லாம ஒரு படத்தை தயாரிச்சதை பெருமையா நினைச்சேன்னு நீங்க சொன்னதுக்காகவே உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட் சார். கே.எஸ். ரவிக்குமார் சாருடைய பெரும்பாலான படங்கள்ல நீங்க தொடர்ச்சியா ஒர்க் பண்ணியிருக்கிறீங்க. அவருக்கும் உங்களுக்கும் நான் நட்பை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்லை, அவர் டைரக்டர் வந்து அசிஸ்டண்டாக இருக்கும்போதுலேருந்து பழக்கம் நமக்கு. அவர் டில் படைப்பா வரைக்கும் ஒர்க் பண்ணேன். அவருக்கு அது என்னவோ கடவுள் கொடுத்தது மாதிரி நானும் அவர் கூட பிறந்த அண்ணன் தம்பி மாதிரியே இத்தனை வருஷம் இன்றைக்கி வரைக்கும் அப்படி தான். இப்போ கூட ரீசெண்டாக கூட ட்ராகன் ஒரு படத்தில் வந்து நடிச்சுக்கிருந்தேன், அவர் கூட நடித்தேன். அப்போ வரப்போகுது இந்த ட்ராகன், பிரதீப் ரங்கநாதன் படம். ஆமாம், அப்போ அன்றைக்கி கூட ஹைதராபாத்தில் வந்து எனக்கு டைரக்டருக்கும் வந்து கிராண்ட் ஹயாத்தில் ரூம் போட்டு கொடுத்துருந்தாங்க. அப்போ ஈவினிங் வந்து பேசிட்டு நைட்டு டின்னர் சாப்பிடும்போது ஒன்றா சாப்பிட்லான்னு சொல்லி டைரக்டர் நானும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அப்போ டைரக்டர் சொன்னார், பாரு லைஃப்புங்கிறது எப்படி, நீ அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கும்போது நான் அசிஸ்டன்ட் டைரக்டரு, நான் கோ டைரக்டர் ஆகும்போது நீ மேனேஜர் ஆகிற, அதுக்கப்புறம் நான் டைரக்டர் ஆகும்போது நீ மேனேஜரை, இப்போ அதுக்கப்புறம் நீ என்னை வச்சு படம் எடுத்து நான் எத்தனை வருஷம் ஓடி எவ்வளோ பெரிய ஒரு 2 பேரும் சேர்ந்து ஒரே கம்பெனியில் நடிக்கிறதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா ஒரு பெரிய டச் விட்டு ஒரு பெரிய ஒரு இன்றைக்கி திரும்பி பார்த்தா ஒரு 30-35 வருஷம் ஓடிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் அந்த அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிற நட்பு போகுதுன்னு நினைக்கும் போது கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். கே.எஸ். ரவிக்குமார் தவிர வேறு எந்தெந்த டேரக்டருக்கெல்லாம் நீங்கள் பணியாற்றிருக்கீங்க? நிறைய பேர்ட்டு ஒர்க் பண்ணியிருக்கேன். ராஜ்கமல்லே ஒரு 10 கமல் சார் சர்க்கிள்லேயே ஒரு 10-18 படம் பண்ணியிருப்பேன். அதில் வந்து சந்தான பாரதி குணால, மகளிர் மட்டும் வந்து சிங்கிதம் சீனிவாசராவ், அப்புறம் கமல் சார் டைரக்ஷனில், அப்புறம் ராஜ்கபூர் டைரக்ஷனில் சின்ன பசங்க நாங்கள் வெளிப்பண்ண நிறைய பண்ணேன். மணிரத்னம் சார் படம் ஒர்க் பண்ண தான் ரொம்ப ஆசைப்பட்டு வேலைன்னு நான் கேட்க போனது வந்து எனக்கு தெரிஞ்சு சினிமா இண்டஸ்ட்ரியில் எங்கேயும் வேலை கேட்டு போன ஞாபகமே கிடையாது. மணிரத்னம் படம் தளபதி தான் வேலை கேட்டு போனேன். ஆமாம், ஜிவி சார் ஆஃபீஸுக்கு போய் கேட்டுட்டு அப்போ ஜாக்பாட் சீனிவாசனை போய் பாருங்கன்னாங்க. அப்புறம் ஜாக்பாட் சீனிவாசனை போய் பார்த்தேன். இல்லை தம்பி நான் முதலே வந்திருக்கணும் அது இதுன்னாரு. அப்புறம் கிளம்புறனே கரெக்டாக ஃபோன் பண்ணார், தம்பி நீ ஃப்ரீயாக இருந்தால் வந்துருன்னு. அப்போ நான் இங்கே கமிட்மெண்ட் ஆகிடுச்சு எனக்கு சூப்பர் குட்டில். அப்புறம் போக முடியாமல் போச்சு, இல்லாட்டி தளபதி ஒர்க் பண்ணியிருப்பேன். சான்ஸ் அது முதலே அவர் நான் போகிற நேரத்தில் அவர் ஆள் வச்சுட்டாரு. இல்லை தம்பி நீ அப்புறவான்னாரு. அப்புறம் விட்டுட்டேன். அப்புறம் கிளம்புறதுக்கு 2 நாள் முன்னாடி ஃபோன் பண்ணி நாளைக்கு கிளம்பலாம் வாரியா அப்படின்னு கேட்டார். அன்றைக்கி என்னால் போக முடியாமல் நான் இன்னொரு இடத்துல ஒர்க் பண்ணேன், இதில் பிஸியில் மாட்டிட்டேன். நீங்கள் ஹிந்தி படம் பணியாற்றிருக்கீங்க, தமிழ் படம் பணியாற்றிருக்கீங்க, என்ன வித்தியாசமாக இருந்தது தயாரிப்பில்? ஹிந்தி படம் வந்து சாச்சி 420 ஒர்க் பண்ணேன், கமல் சாரோட டைரக்ஷனில். அவிஷ்மி ஹிந்தியில் என்னென்னா அது ஒரு தனி இது. இப்போ நம்ம ஷூட்டிங்கில் மாதிரி காப்பி கொண்டு வந்து கொடுக்கறது இதெல்லாம் கிடையாது. மொத்தமாக அந்த பொஃபே மாதிரியே வச்சுருப்பாங்க. எப்போ வேணுமோ காப்பி போய் டீயும் வச்சுருப்பான், தனியாக வச்சுருப்பான், எப்போ வேணுமோ எடுத்து குடிச்சிக்கிட்டு போகலாம். இப்போ இது மாதிரி காலைல இந்த வண்டி அமைச்சு பிக்கப் பண்ணுறது இந்த கல்ச்சரே கிடையாது பாம்பே பொறுத்தவரை. இப்போ லொக்கேஷன் சொல்லிட்டு அவங்க கால் டாக்ஸி ஏதோ ஒரு டாக்ஸி ஏதோ அப்போல்லாம் இது கிடையாது, ஊபர் ஓலாலாம் கிடையாது. இல்லை அப்போ வந்து அவங்க காலை ஏதோ ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச காரை வச்சுக்கிட்டு வந்துடுவாங்க, காருக்கான கன்வீனியன்ஸ் கொடுத்துறது. இப்படி தான் பாம்பே பொறுத்தவரை. ஐ திங்க் இப்போவும் அப்படி தான். இப்போ தான் ஊபர் ஓலாலாம் வந்தனால ரொம்ப ஈஸியாக போச்சு. அப்போ அது ரொம்ப லாங் லொக்கேஷனாக இருந்தால் மட்டும்தான் கம்பெனி வண்டி அனுப்புறது. ஹிந்தி வந்து அது ஒரு தனி நம்ம மார்க்கெட்டோட ஒரு 4-5 மடங்கு பெரிய மார்க்கெட்டில் அவங்க. அதனால் கொஞ்சம் லாவிஷாக இருப்பாங்க பேமெண்ட் விஷயத்துல எல்லாத்துலேயும். அந்த ஒரு படம் தான் பண்ணேன். அது மேக்ஸிமம் நம்ம தமிழ் டெக்னீஷியன் தான் ஒர்க் பண்ணாங்க. சார்ஜி 420 பொறுத்தவரை. மேக்கப்பு காஸ்டியூம் இது எல்லாமே மேக்ஸிமம் நம்ம ஆளுங்க தான். இந்த ஆர்டிஸ்டோட அசிஸ்டன்ஸ் வர்றவங்க மட்டும்தான் அந்த ஊர் லோக்கல் ஆள் இருந்தாங்க. கவுண்டமணி தவிர வேறு எந்த நகைச்சுவை நடிகரோட பழகக்கூடிய வாய்ப்பு நல்லா கிடைச்சது? கவுண்டமணி சார், செந்தில், அப்போ இருந்த ஒரு லூஸ் மோகன் சார்,
உசிலமணி நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் மயில்சாமி, அப்புறம் நான் வடிவேலு நிறைய படம் பண்ணியிருக்கேன். அப்புறம் விவேக் சார். ஆமாம், விவேக் சார்லாம் மறக்கவே முடியாது, ரொம்ப தங்கமான மனுஷன். வடிவேல் இப்போ கூட மாரிசன் படம் ஒர்க் பண்ணேன் அவர் கூட. மாரிசன் கூட நடிக்கிறீங்க? நான் நடிக்கிறேன். இப்போ என்ன, நான் ஒன்றும் பெரிய சீன் கிடையாது, ஒரு ரெண்டு மூணு சீன், சின்ன சீன் தான். ஆனால் படத்தில் இருக்கேங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து சூப்பர் குட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஒரு போர்த்தொழில் ப்ரொடியூசர் வந்து ஃபஸ்ட் காப்பி பண்ணி கொடுக்குறாருன்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாம் புது குரூப்பு, நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்கிரிப்ட். ஒரு பகத் பாசிலும் வடிவேல் நடிச்சிருக்காங்க. தயாரிப்பு நிர்வாகியாக இருந்தபோது வடிவேலோட எப்படி இருந்தது பழக்கம்? வடிவேலை பற்றி சொல்லணுன்னா ஒரு டைப்பான கேரக்டர் தான். டைமிங்கு ரொம்ப, அந்த ஒரு கால் ஷீட் தான் ஒர்க் பண்ணுவார். அதெல்லாம் ரொம்ப கரெக்டாக இருப்பார். ஏன்னா அவர் வந்து சொல்லும்போதே கரெக்டாக சொல்லிடுவார், நம்ம ஒரு கால் ஷீட் தான் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா. அப்போலேருந்து அப்படியே கண்ணு வச்சு. விவேக்கு உங்களுக்கு நல்ல நட்பு இருந்ததா? விவேக்கு நம்ம கனா கண்டென்ட் படத்தில் நடித்தார். நம்ம படமே ரெண்டு மூணு படத்தில் நடித்தார். இல்லாமல் நான் மேனேஜருக்கும் நிறைய படம் ஒர்க் பண்ணேன். விவேக் வந்து ஒரு டைப்பு, ரொம்ப ஃப்ளெக்சிபிள். ஏகப்பட்ட பேருக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ ப்ரொடியூசருக்கெலாம் வந்து பணத்தை விட்டு கொடுத்துருக்காரு. என் படத்துலேயே வந்து கனா கண்டென்ட்லேயே எனக்கு டப்பிங் டைம் வந்து ஒரு 2 லட்சம் 3 லட்சம் பேலன்ஸ் வந்து நான் போய் விவேக் சார்ட்ட இப்படி சொன்னேன். ஐயோ அதுக்கு என்னண்ணே அப்புறம் பார்த்துக்கலாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு டப்பிங் பேச்சு கொடுத்தாரு. கடைசியாக நான் கொடுக்கல, ரிலீஸ்க்கு அப்புறம் தான் போய் கேட்டேன். அப்புறம் வாங்கவே இல்லை அவர் கடைசி வரைக்கும். ரொம்ப ஃப்ளெக்சிபிள். அது நான் மட்டும் இல்லை, ஏகப்பட்ட ப்ரொடியூசர் சொல்லியிருக்காங்க அவரை பற்றி, விவேக் சாரை பற்றி. ரொம்ப ஃப்ளெக்சிபிள் அவர். உங்கள் படத்தில் தான் கேவி ஆனந்த் அறிமுகம் இல்லையா? ஆமாம், கனா கண்டென்ட் படத்தில். எப்படி அமைஞ்சது அந்த வாய்ப்பு? கேவி ஆனந்த் வந்து நம்ம தேவர்மன் ஒர்க் பண்ணும்போது பிசி ஸ்ரீராமுக்கு ஃபோட்டோகிராஃபி, ஆமாம், அவர் அசிஸ்டண்டாக இருந்தார். அப்போ நானும் கேவி ஆனந்தும் அவர் கோ டைரக்டர் பரதன். இன்றைக்கு இப்போ ஓடிடியில் நிறுவனங்கள் படங்கள் வாங்குறது இல்லை, சேட்டலைட் விலையே குறைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சினிமா தொழிலையே கண்டினியூ பண்ண ஒரு முடியாத நிலையில் இருக்கும் அப்படின்ட்டு கேரளா படத்துறையில் ஜூன்லேருந்து ஸ்ட்ரைக் போட்டாங்க அப்படின்னு முடிவு பண்ணுங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆமாம்மா, அது டெஃபரெண்ட்டாக அந்த ஸ்ட்ரைக்கு நம்மளும் சப்போர்ட் பண்ணி நம்மளும் ஸ்ட்ரைக் பண்ணுறது தான் கரெக்ட். ஏன்னா இப்படியே விட்டோன்னா இது நான் தான் முதல்ல சொன்னேனே, பின்ன இந்த கேரளா ஸ்ட்ரைக் தமிழ்நாட்டிலையும் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை, நான் இப்போ கொஞ்சம் காலமாக 2-3 வருஷமாக சங்கத்துக்கு பக்கத்தில் மீட்டிங் கூப்பிட்ட கூட போகிறது கிடையாது, எனக்கு தெரில. ஆனால் என்னோடய பர்சனல் கருத்து வந்து அந்த ஸ்ட்ரைக்கு நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.